Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் சாதத்துக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறேன். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் காயட்டும். ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. நம்ம வந்து பிரிஞ்சியலை 2 சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, கல்பாசி, மராட்டி மொக்கு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 8லேருந்து 9 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு கை புதினா வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். வெங்காயமும் புதினாவும் நல்லா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் புதினா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்துருங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க. ஒரு தேங்காவை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து திக்கான பால் வந்து ஒரு 2 டம்ளர் வந்திருக்கு. அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் வந்து ஓரளவுக்கு சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போவே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதோட நான் சேர்த்துடுறேன். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டோம். ஒரு அகலமான கரண்டி வச்சு இதை வந்து ஒரு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேங்காய் பாலோடு சேர்ந்து இந்த அரிசி நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் சாதமும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்துட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடும் போது மேலே விசில் போடாதீங்க. விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம விசில் போடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ வந்து 2 விசில் வர அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த பால்லாம் வந்து நல்லா இறுகிடும். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சூட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு உதிராகிடும். இப்போ நம்மளுடைய சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுனா சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.